வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாத அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் பராமரிப்பு நிதி உதவி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும். அமைச்சர் ngah Koming உத்தரவாதம். முஸ்லிம் அல்லாத தகுதி வாய்ந்த வழிபாட்டு தலங்கள் அனைத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பு செலவினத்திற்கான நிதி உதவி வழங்கப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah Koming இன்று அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலத்திற்கான பராமரிப்பு நிதி உதவியானது ஒவ்வொரு விண்ணப்பதாரரின் தேவைகளின் அடிப்படையில் இந்த நிதி உதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இதில் அவசர உதவி தேவைப்படுகின்ற வழிபாட்டு தலங்கள் மற்றும் இன்னும் இந்த நிதி உதவியை பெறாத ஆலயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். நிதி உதவி கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முஸ்லிம் அல்லாத எந்த ஒரு வழிபாட்டு தலங்களின் விண்ணப்பங்களையும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு தடுக்காது என்பதையும் தலோ இந்தா நாடாளுமன்ற உறுப்பினரான ngah Koming இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுவதை தடுப்பதற்கு அது தொடர்பான வழிகாட்டுதல் விதிமுறைகளில் திருத்தம் செய்யப்படும் என்று சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் வீடமைப்பு ஊராட்சித்துறை துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்தீரா சாபு அறிவித்திருப்பது முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை நிர்வாகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. துணை அமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு பலர் கண்டனம் தெரிவித்தனர். ஒரு வழிபாட்டு தலத்திற்கு ஒரு முறை நிதி வழங்கப்படுமானால் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நிதி கேட்டு புதிய விண்ணப்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்க முடியாது. அவர்களின் அத்தகைய விண்ணப்பங்கள் 3 ஆண்டுகளுக்கு ரீபி முறை வாயிலாக தடுக்கப்படும் என்று துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்தீரா சாபு அறிவித்துள்ளார். அண்மையில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான 1074 விண்ணப்பங்களில் 422 விண்ணப்பங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 46.1 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக துணை அமைச்சர் கூறியிருந்தார். எனினும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்கு ஏற்ப நிதி உதவி கேட்டு ஆண்டுதோறும் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று அமைச்சர் ngah Koming இன்று தெளிவுபடுத்தி உள்ளார். நாட்டின் முன்னணி தொழில் அதிபரும் கோடீஸ்வரருமான தான் ஸ்ரீ டி ஆனந்த கிருஷ்ணனின் மறைவுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அன்னாரை பிரிந்து துயருற்றிருக்கும் அவரின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உசகத்தகா சுண்டியர் பர்ஹான் முதலீட்டு நிறுவனத்தின் தலைவரான தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் நிறுவனத்துறையில் மலேசியாவிற்கும் வர்த்தக உலகிற்கும் ஆற்றிய பங்களிப்பு நிச்சயம் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஆஸ்ட்ரோ, மேக்சிஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு உரிமையாளரான தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் இன்று தமது 86வது வயதில் காலமானார். பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவன் என்று நம்பப்படும் உள்ளூரைச் சேர்ந்த கொள்ளையன் ஒருவனை போலீசார் சுட்டுக் கொன்றனர். நேற்றிரவு 10:30 மணி அளவில் ஸ்ரம்பா ஜலான் பர்சியாரான் ஸ்ரம்பானில் 38 வயதுடைய அந்த கொள்ளையன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நகரி சம்பிலான் போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜாஃபீர் முகமது யூசுப் தெரிவித்தார். புகேட் அமான் போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமான கருப்பு நிற மெர்சிடிஸ் ரக கார் ஒன்றை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். ஆனால் கிள்ளானைச் சேர்ந்த அந்த கொள்ளையன் தமது மெர்சிடிஸ் வாகனத்தின் மூலம் போலீஸ் காரை மோத முற்பட்ட போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அந்த கொள்ளையன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான் என்று அஹ்மத் ஜாஃபீர் குறிப்பிட்டார். நாட்டில் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை பிரான்சைஸ் தொழில்துறையில் 911 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள சாத்தியமான முதலீடுகள் பதிவாகி உள்ளதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இது நாட்டில் பிரான்சைஸ் தொழில்துறையில் தொழில் உரிமம் பெற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வளர்ச்சியின் பதிவாகும் என்று டத்தோ ஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். பிரான்சைஸ் தொழில்துறையில் கடந்த ஆண்டு பதிவான 700 மில்லியன் ரிங்கெட்டுடன் ஒப்பிடுகையில் இது கூடுதல் முதலீடாகும் என்று துணை அமைச்சர் வர்ணித்தார். கடந்த ஆண்டு முதலீட்டு திறன் 700 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமாக இருந்தது. இந்த ஆண்டு அது கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரிங்கெட்டை எட்டும் என்று டத்தோ ஸ்ரீ ரமணன் நம்பிக்கையை தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை பிரான்சைஸ் ஆலோசனை வாரிய கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர்
செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ ஸ்ரீ ரமணன் இவ்விவரத்தை குறிப்பிட்டார். முன்பு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் கீழ் இருந்த பிரான்சைஸ் ஆலோசனை வாரியம் தற்போது தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதையும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பிரான்சைஸ் தொழிலை மேம்படுத்தும் வகையில் பிரான்சைஸ் ஆலோசனை வாரியத்தின் வாயிலாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் டத்தோ ஸ்ரீ ரமணன் தெளிவுபடுத்தினார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் என்ற முறையில் டத்தோ ஸ்ரீ ரமணன் உட்பட மொத்தம் 15 பேர் பிரான்சைஸ் ஆலோசனை வாரியத்தில் வாரிய உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். பிரான்சைஸ் ஆலோசனை வாரியத்தில் புதிய உறுப்பினராக APS மஞ்சா சுண்டியார் பர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியான ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழிற்சபையைச் சேர்ந்த டத்தோ டாக்டர் AP சிவம் நியமிக்கப்பட்டுள்ளார். டத்தோ டாக்டர் AP சிவத்தின் நியமனத்திற்கான கடிதத்தை டத்தோ ஸ்ரீ ரமணன் இன்று வழங்கினார். பிரான்சைஸ் தொழில்துறை குறித்த கொள்கைகள் மற்றும் அத்தொழில்துறைக்கான வியூகம் தொடர்புடைய பரிந்துரைகளை தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சுக்கு பரிந்துரைப்பது இந்த பிரான்சைஸ் ஆலோசனை வாரியத்தின் பிரதான பங்களிப்பாகும். தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பது மற்றும் மருத்துவ காப்புறுதி பாலிசிகளின் பிரீமியம் கட்டணம் பன்மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் தகவல் குறித்து உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சு விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மசீசா கேட்டுக்கொண்டுள்ளது. விருப்பம் போல் மருத்துவ சிகிச்சை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது வாயிலாக காப்புறுதி நிறுவனங்கள் நடப்பு சந்தை நிலையை தவறாக பயன்படுத்திக் கொள்வதை தடுக்க இந்த விரிவான விசாரணை அவசியமாகும் என்று மசீசா உதவி தலைவர் டத்தோ லாரன்ஸ் லோ தெரிவித்தார். அண்மையில் பத்திரிகை தகவல் படி மருத்துவ காப்புறுதி பாலிசிகளுக்கான பிரீமியம் தொகையை சில முன்னணி காப்புறுதி நிறுவனங்கள் 40 முதல் 70 விழுக்காடு வரை உயர்த்தியிருப்பதாக ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலை தொடர்ந்து லாரன்ஸ் லோ இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கிழக்கு கரை மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தினால் மலையின் ரயில்வே பர்ஹாட்டின் நகரங்களை இணைக்கும் இன்டர்சிட்டி ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில் இருப்பு பாதைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அகன்ற பள்ளங்கள் விழுந்துள்ளன. இதனால் ரயில் சேவை நிலைக்குத்தி உள்ளது. குறிப்பாக கிளாந்தான் பாசிர்மாசிற்கும் தனாமெராவிற்கும் இடையிலான ரயில் இருப்பு பாதையின் 490வது கிலோமீட்டரிலிருந்து 493வது கிலோமீட்டரில் ரயில் இருப்பு பாதையில் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளதாக KTMB ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அதிக வேலை வாய்ப்புகள் இல்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டை ஸ்லாங்கூர் மனிதவளம் மற்றும் வறுமை துடைத்தொழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராய்டு மறுத்துள்ளார். இவ்வாறு கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். ஸ்லாங்கூர் மாநில மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் நோக்கில் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சுக்சோவுடன் இணைந்து கார்னிவல் ஜுலாயா ஜாப் கே ஸ்லாங்கோ எனும் வேலைவாய்ப்பு சந்தைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக பாப்பாராய்டு குறிப்பிட்டார். இதுவரையில் 9 இடங்களில் நடத்தப்பட்ட ஜாப் கே வேலைவாய்ப்பு சந்தைகள் வாயிலாக 860 பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பாப்பாராய்டு விளக்கினார். கிள்ளான், ஷா அலாம் மற்றும் பட்டாய்ஜோயா ஆகிய மாவட்டங்களில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்காமல் இதுபோன்ற வேலைவாய்ப்பு சந்தைகளை ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 9 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இன்று கிள்ளானில் சொக்சோ அலுவலகத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட ஜாப் கே வேலைவாய்ப்பு சந்தையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாப்பாராய்டு இதனை தெரிவித்தார். வரும் டிசம்பர் 14ஆம் தேதி சபா பர்னாமில் பெரிய அளவில் இந்த வேலைவாய்ப்பு சந்தை நடத்தப்படவிருப்பதையும் பாப்பாராய்டு விவரித்தார். இந்த நிகழ்வை நான் சொல்கிறேன்னா ஸ்லாங்கூரில் அதிகமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி. அது உண்மை இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து வேலை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மூலிமா நம்ம போயிட்டு வேலை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூரில் அதிகமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலில் படித்து வர மாணவர்கள் வேலையை ரொம்ப சூஸ் பண்ணுறதா எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் வந்திருக்கு. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நம்ம கிடைக்கிற வேலையை கிராப் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம தகுதிக்கு ஏற்ப அல்லது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ப நம்ம நிறைய வேலை தேடலாம். அதான் என்னோடய அன்பான வேண்டுகோள். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம டாக்டர் பவித்ரா இருக்காங்க, அவங்க தலைமையில் ஸ்லாங்கூர் ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் சபா பர்ணத்தில் நம்ம செய்ய போகிறோம். இது என்ன காமிக்குதுன்னா பிஜே ஷாலாம் கிளைமேட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கோலார் செங்கோ, சபா பர்ணம்,
அந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்டான இடத்துல நம்ம போயிட்டு செய்கிறோம். இது வந்து மக்களுக்கு வந்து அங்குள்ள மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பல்கலைக்கழகங்களிலிருந்து வருகின்ற மாணவர்கள் குறிப்பிட்ட வேலை வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை கைப்பற்றி கொண்டு அவற்றின் வாயிலாக தகுதிகளை வளர்த்து கொண்டு அடுத்த கட்ட முன்னெடுப்பை மேற்கொள்ளுமாறு பாப்பாராய்டு ஆலோசனை கூறினார். பொது போக்குவரத்து சேவையை வழங்கி வரும் பிரதான நிறுவனமான பிரசாரணா மலேசியா பெர்ஹாட்டின் 2 முன்னாள் ஊழியர்கள் 5 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான தொகை தொடர்புடைய சட்டவிரோத பண மாற்றத்தில் ஈடுபட்டதாக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். அந்த 2 முன்னாள் ஊழியர்களும் நீதிபதி அஸ்ரோல் டாரோஸ் முன்னிலையில் நடத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. பிரசரானாவின் முன்னாள் குமாஸ்தாவான 39 வயது முகமது ஹாஃபிஸ் அசீசி என்பவர் நிறுவனத்திற்கு சொந்தமான வங்கி கணக்கை பயன்படுத்தி 5,65,000 ரிங்கிட்டை சட்டவிரோதமாக பணமாற்றும் மோசடியில் ஈடுபட்டதாக 9 குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி உள்ளார். நிறுவனத்தின் முன்னாள் நிதி அதிகாரியான முகமது ஷாரோல் நிசாம் என்பவர் 5,80,000 ரிங்கிட் மற்றும் 2,33,000 ரிங்கிட் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பாக 8 குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி உள்ளார். பினாங்கு தஞ்சோங் புகாவில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் ஓரிட மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் இன்று அச்சம் தெரிவித்துள்ளது. அந்த மேம்பாட்டு திட்டத்திற்காக இறக்கப்பட்டுள்ள ராட்சச கனரக இயந்திரங்கள் அருகில் உள்ள வீடமைப்பு பகுதிக்கு செல்லும் சாக்கடை குழாய்களுக்கும் நீர் குழாய்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த வல்லதாக உள்ளது என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் மொஹிதீன் அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். தவிர பல ஆண்டு காலமாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு அளித்து வரும் பழங்கால மரங்கள் வெட்டப்பட்டு வருவது உயிரியல் சூழலுக்கும் பருவநிலை மாற்றத்திற்கும் மண் வடிவமைப்பு நிலைத்தன்மைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று முஹிதீன் அச்சம் தெரிவித்துள்ளார். தற்போது வெள்ள அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள கிழக்கு கரை மாநிலங்கள் இம்முறை மிக மோசமான வெள்ள பேரிடரை எதிர்நோக்கலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வெள்ள நிலைமை கடந்த 2014ஆம் ஆண்டு கிழக்கு கரை மாநிலங்களில் ஏற்பட்ட மோசமான வெள்ள நிலைமையை விட மிக மோசமான வெள்ளச்சூழலை ஏற்படுத்தலாம் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா 6 கூறியுள்ளது. கிழக்கு கரை மாநிலங்களில் குறிப்பாக கிளந்தானில் வெள்ள நிலைமை மோசமடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை மாலை 7 மணி நிலவரப்படி 50,000 பேரை தாண்டியுள்ளது. இன்று காலையில் 37,000 பேர் நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்த நிலையில் இந்த எண்ணிக்கை மாலையில் 50,068 பேராக உயர்ந்துள்ளது என்று மாநில வெள்ளப்பேரிடர் நிர்வாக மையம் அறிவித்துள்ளது. பாசிர்மாஸ், தனமேரா, ஜொல்லி, பாச்சோக், தும்பாட், மாச்சாங், கொலக்ராய், பசிபூத்தே, குத்தபாரு மற்றும் குவாமுசாங் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.